நானும் கூட சபை வசனத்தின்படி நடந்து அதுக்கு கீழ்ப்படிவேன். சபை வசனத்துக்கு மாறானதை போதித்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த இயேசுவே சொல்லி இருக்கிறார், அது மனுஷ கற்பனை, பாரம்பரியம், அது முக்கியம் அல்ல, வசனம்தான் முக்கியம். இந்த வசனம் தான் கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். உங்கள் பாரம்பரியம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது, நல்லா அறிந்து கொள்ளுங்க. பாரம்பரியத்தை பின்பற்றினா ஏமாந்து போவீங்க, வெட்கப்பட்டு போவீங்க, வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாமல் கைவிடப்பட்டு விடுவீங்க. நீங்கள் சொல்லுவீங்க, ஐயோ நாங்கள் சொன்ன மாதிரிலாம் செஞ்சோமே, பாரம்பரியம் பாரம்பரியம். யார் சொன்னது உங்களை பாரம்பரியத்தை பின்பற்ற சொல்லி? வசனத்தை பின்பற்ற சொல்லி தான் இயேசு சொல்லுகிறார். அப்போ இயேசு சொல்றதை நீங்க கவனிக்கணும். அப்போ கல்யாண வீட்டில் திராட்சரபடி செய்யுங்க, அவர் சொல்றபடி செஞ்சா அற்புதம் நடக்கும். அதுதான் மரியாள் சொல்லிட்டு போனாங்க. அவ்வளோதான் போயிட்டாங்க. அவர் சொல்கிறபடி செய்யுங்க, அவரை பாருங்க, அவர் என்ன சொல்கிறான்னு கவனிங்க. நீங்கள் இயேசு என்ன சொல்கிறாரோ அப்படி இருந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமும் நடக்கும், பரலோகத்துக்கும் போக முடியும். மரியாளே அந்த காரியத்தை தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இயேசு சொல்கிறபடி செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் என்று. இயேசு என்ன சொல்லியிருக்கிறான்னு பைபிளில் வாசிங்க, கவனிங்க. மனுஷ பாரம்பரியம் இது எங்களுக்கு பழைய பாரம்பரியம், அந்த காலத்திலேருந்து பாரம்பரியம் உங்களை நரகத்துக்குள்ளே கொண்டு போய்விடு. இயேசுவே எச்சரிக்கிறார், மனுஷருடைய கற்பனைகளை பாரம்பரியமாய் போதித்து அவங்க கர்த்தர் விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவர்கள் என்று சொல்லி தயவு செய்து கவனிங்க. அதிலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்படணும். இந்த மனுஷ பாரம்பரியத்திலிருந்து நம்ம ரட்சிக்கப்படணும். அதெல்லாம் முக்கியம் இல்லப்பா. இயேசு என்ன சொல்றார், அவருடைய வார்த்தை அதுதான் முக்கியம், அதான் ரட்சிப்பு. அப்ப நம்ம ரட்சிக்கப்படும்